இதுக்கு தேவையான 2 நீளமான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போவும் உப்பே சேர்த்துருங்க. உப்பு சேர்த்தா தான் கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கும். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சேர்த்து தயிரை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பொரிச்ச கத்திரிக்காவை அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி சோக் பண்ணி வச்சிடணும். அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் காஷ்மீரி சில்லி தூளும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் மிக்ஸை இதில் சேர்க்கணும். இதில் உப்பு ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது சேர்த்துருப்போம். ஸோ இந்த தயிர் மிக்ஸோடு சேர்க்கும்போது உப்பு இல்லைன்னா அதோடு சேர்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஒரு டிஷ். வீட்டில் எதுவுமே இல்லைங்கிறப்போ இந்த 2 இதையும் வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.